தமிழ்நாட்டில் இருக்கும் ஊர் பேர்களுக்கும் இடப்பெயர்களுக்கும் என்று தனித்த அடையாளமும் வரலாற்று சிறப்பும் தொன்மையும் உண்டு. அப்படியான ஊர் பேர் தான் நத்தம். இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு ஊர். இந்த ஊருக்கு அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, பொதுவாக நத்தம் என்றால் கிராம நத்தம், சேரி நத்தம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதாவது மக்கள் குடியிருப்புக்காக பழங்காலத்தில் வழங்கப்பட்ட நிலப்பகுதியாக இருந்திருக்கிறது. அதைத்தான் நத்தம், நத்தம் புறம்போக்கு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதாவது ஆங்கிலேயர் பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் மக்களுக்காக, அதாவது குடியிருப்புக்கும் பயன்பாட்டுக்குமாக பிரிக்கப்பட்ட வரியற்ற நிலப்பகுதி என்பதனால் அது நத்தம் என்று வழங்கப்படுகிறது. அப்படியான ஊர் பெயர்கள் திருச்சி, கடலூர், விருதுநகர் மாவட்டங்களில் நிறைய இருக்கிறதை நாம் காணலாம். எரிச்சி நத்தம், சாமி நத்தம், பிள்ளையார் நத்தம், இப்படி பல்வேறு ஊர் பெயர்கள் இருக்கிறது. அதே போல் மதுரையிலையும் சாமநத்தம் என்ற ஒரு ஊர் பெயர் இருக்கிறது. அதாவது சமணர்கள் கழுவேற்றப்பட்ட இடமாக கருதப்படுகிறது. அப்படி சமணர்கள் கழுவேற்றப்பட்ட பொழுது ரத்தம் ஆறாக ஓடியதாம். அதனால் அது சமணர் ரத்தம் என்பது சாம ரத்தம் என்றாகி சாமநத்தம் என்று மறி வழங்கப்படுவதாகவும் நாம் அறியலாம். அதே போல் சாம நேரத்தில் ஆபத்து காலத்தில் உதவியவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் என்பதனால் இது சாமநத்தம் என்றும் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு ஊருக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அப்படியாக நத்தத்திற்கு இப்படியும் ஒரு காரணம் இருக்கிறதை நாம் அறியலாம்.